சிவனின் பாதையில் 14 கிலோமீட்டர் பாவங்களை நீக்கும் பயணம். தென்னகத்தின் கைலாயம் எனப் போற்றப்படும் திருவண்ணாமலை வெறும் மலை அல்ல, சிவனே இங்கு அக்னி லிங்கமாய் உறைந்திருக்கும் ஜீவன். ஒவ்வொரு கல்லிலும் ஒவ்வொரு மரத்திலும் அண்ணாமலையாரின் அருள் படிந்துள்ளது. மலைகளிலேயே தனித்தன்மை வாய்ந்த, நினைத்தாலே முக்தி தரும் புண்ணிய பூமி இது. 14 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதை 7 பிறவி பாவங்களை நீக்கும் சக்தி கொண்டது என்பது நம்பிக்கை. பௌர்ணமி தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வெறுங்காலுடன் இந்த மலைப்பாதையை வலம் வந்து தங்கள் கர்ம வினைகளை கரைக்கின்றனர். இது வெறும் உடல் ரீதியான பயணம் அல்ல, ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் தெய்வீக அனுபவம். இந்த கிரிவல பாதையில் எண்ணற்ற சித்தர்களும் யோகிகளும் கண்ணுக்கு புலப்படாமல் இன்றும் வலம் வருவதாக ஐதீகம். அவர்களின் அதீத ஆற்றல் இந்த புனித பூமியை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கியுள்ளது. அவர்களின் சூட்சுமமான பிரசன்னம் நாம் உணராமல் நம் கர்ம வினைகளை திருத்துகிறது. வெறும் நடைப்பயணம் மட்டுமல்ல, அண்ணாமலையை நினைத்தாலே பிறவி பிணி அறுபடும் என்பது ஆழ்ந்த ஆன்மீக ரகசியம். அக்னி பகவானே மலையாக அமர்ந்திருக்கும் இந்த புண்ணிய ஸ்தலம் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியையும் ஆன்மீக விடுதலை நோக்கிய ஒரு சாகச பயணமாக மாற்றுகிறது. திருவண்ணாமலையின் மகிமை உங்களை அழைத்தால் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறோம்.